நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட இந்த சாரீ ட்ராப் வீடியோ நான் போட்டுட்டேன் ஃபைனலாக. அதுவும் இல்லாமல் எனக்கு டெய்லி நான் ஒரு வீடியோ போடும்போதெல்லாம் என்கிட்ட ரெக்வஸ்ட்டாக ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க பேஜ் ஞாபகம் இல்லை, அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாரி ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போனதுக்கு. இந்த ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போடுறேன். என்னால் இன்ஸ்டாகிராமில் போட முடியுமான்னு தெரியல ஃபுல் வீடியோ. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக இந்த யூடியூப்பில் ஆடிட்டே இருக்குது. ஸோ ரெகுலராக வீடியோ பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நான் ப்ளவுஸ் போட்டுட்டேன், உள்ளே வந்து ஒரு பேண்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி சாரீ கட்டுவோம்னா ப்ளவுஸு பாவாடை. இந்த பாவாடை எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஓகேவா? எப்பவுமே நீங்கள் வந்து சாரீ கட்டுறீங்க அப்படின்னா எப்பவுமே பாவாடோட இந்த நம்ம நாட் போடுவோம்ல, அந்த நாட் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கணும். இது என்னோட ரைட்டு, இது என்னோட லெஃப்ட்டு. ஓகே, ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணாதான் நீங்கள் கட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களால் அது இறங்கிட்டே இருக்காது. ஸோ ஓரளவுக்கு டைட்டாகவே போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் லூஸாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஓரளவுக்கு எல்லோரும் ஈஸியாக கட்டக்கூடிய இந்த மாதிரி இது வந்து ஒரு லெனன் டைப்பில் இருக்கும் இந்த சாரீ, பட் காட்டன் மெட்டீரியல் தான் இது. ஸோ இந்த மாதிரி சாரீ நான் கட்டி காட்ட போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது முந்தான எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து இந்த சாரீ எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ளவுஸு நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளவுஸோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கீழே கொடுக்குறேன். மறக்காமல் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ இதுதான் வந்து இது வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸ் பீட்டு. நான் இன்னும் ப்ளவுஸ் கட் பண்ணலை, ஸோ நான் அதோடவே கட்ட போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தானா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பட் நான் அந்த ப்ளவுஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு நாட் மாதிரி போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு வெளியே வராது இதோட இது. ஏன்னா நம்மளோட ஸ்டார்டிங் இதுதான். நம்ம ஸ்டார்டிங் நம்ம ஒரு பேஸே இதுதான். அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், வெளியே வராமல் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம். ஸோ குட்டியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு ஹைட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் மடிச்சுக்கணும். இப்படிலாம் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் கட்டும்போது ரொம்ப ஒரு மாதிரி பஃபியாக தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கட்டாதீங்க. இன்னொரு மிஸ்டேக் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாருமே பாவாடை தூக்கி இங்கே கட்டுவீங்க. அப்படி கட்டினீங்கன்னா உங்கள் தொப்பை வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ பாவாடை அப்படி கட்டக்கூடாது. பாவாடை வந்து என்னோடய ஸ்டைல் எப்படின்னா, நான் பாவாடை வந்து கீழே என்னோடய தொப்புளுக்கு கீழே தான் நான் வந்து பாவாடை கட்டுவேன். கரெக்டாக என்னோடய இடுப்புக்கு சைடில் எப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டுறோம். ஓகே, இப்போ இதுதான் பேஸு. இந்த பேஸை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பாவாடை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இதுதான் ஹைட்னா இப்படி வச்சுட்டு இது இப்படி புல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும், ஒரு மாதிரி பஃபியாக தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபுல் ரவுண்டு நீங்கள் வர போகிறீங்க. ஸோ ஃபுல் ரவுண்டுமே நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னா இப்படி பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் ஃபுல் ரவுண்ட் பண்ணும்போது இந்த ஆஃப் இடத்துல விட்டுருங்க. இது வரைக்கும் மட்டும் நீங்கள் இன் பண்ணிட்டா போதும். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் இன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ நார்மலாக வந்து இப்படி ஒரு சுருட்டி எடுத்துகிட்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இது இப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் இன் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக என்ன பண்ணுறோம், இப்படி சுருட்டி இது இப்படி எடுத்துகிட்டு வரப்போம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இப்படி சுருட்டி இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த இடத்துல சும்மா ஒரு பேசிக் சும்மா அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்டைலில் கட்டி காட்டுறேன், அதுக்கப்புறம் வேறு ஸ்டைல் கட்டி காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஓப்பன் ஃப்ளீட் விட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸி தான். நார்மலாக வந்து சும்மா இப்படி பண்ணி வச்சுட்டு உங்கள் ஹைட்டு உங்கள் கையிலேருந்து இவ்வளோ தூரம், உங்கள் கைக்கு இவ்வளோ தூரம் இருக்கணும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும் இந்த முந்தான. பட் ஆனால் நீங்கள் ஃப்ளீட் விடும்போது நான் காட்டுறப்பாங்க, நீங்கள் இப்படி ஃப்ளீட் விடும்போது இப்போ இவ்வளோ தூரம் தான் வச்சுருந்தேன், இது கீழே பெறலாமல் இருக்கும். இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இவ்வளோ தூரம் வரும். ஓகே, ஸோ இது எதுக்காக நான் இவ்வளோ தூரம் அளவு வச்சு காட்டுறேன்னா, இது கீழே பெறலாமல் இருக்கிறதுக்காக நான் காட்டுறேன்.
ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் ஃப்ளீட் விடுறதா மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் ஃப்ளீட் விடல நான் ஃப்ளீட் வச்சு கட்ட போகிறேன்னா இப்போ நான் அதை பண்ணி காட்டுறேன். ஓப்பன் ஃப்ளீட்டை நீங்கள் இந்த ஹைட் வரைக்கும் எடுத்து வச்சுட்டா போதும். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சு கட்ட போகிறோம். இப்போ நீங்கள் ஃப்ளீட் வைக்க போகிறீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் நீங்கள் வந்து டெய்லி கட்டுறீங்க, ஓரளவுக்கு கட்ட தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளீட் வேணுமோ, லிசன் இங்கே பாருங்கள், எப்பவுமே நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் இன்னொரு ஃப்ளீட் எடுக்கும்போது என்ன பண்ணோன்னா இந்த சைஸுக்கு எடுக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு அளவு இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். லைக் எப்படின்னா இவ்வளோ தூரம் இருக்கா, ஸோ நான் இங்கே வச்சுட்டு இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை வச்சுட்டு இப்படி இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இன்ச்சு கம்மியாகவே நீங்கள் உள்ளே எடுக்கும்போது எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா இப்போ இதில் நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகும்னா, எப்பவுமே நான் ஃப்ளீட் எடுக்கும்போது நம்ம மேலே வைக்கிற ஃப்ளீட் வந்து வெளியில் தான் இருக்கணும், உள்ளே இருக்க ஃப்ளீட் வந்து இந்த சைடில் இருக்கணும். லைக் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். இது வெளியில், இது உள்ளே, அப்படி தான் இது இருக்கணுமே. இப்போ நீங்கள் ஃப்ளீட் எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு நீங்கள் அந்த ஃப்ளீட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு அளவுக்கு உங்களுக்கு கட்ட தெரியும்னா இது ஈஸியாக எடுத்துடலாம் அந்த ஃப்ளீட்டு. இப்போ இதை எடுத்துட்டீங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா இப்படி வச்சுட்டு, இப்போ என் கை பாருங்கள் இப்படி இருக்கா, இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ பாருங்க, நான் அளவு எடுத்துப்பேன் இவ்வளோ தூரம் தான் அப்படின்ட்டு. அதே உங்கள் கை விட்டுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே இருக்க ஃப்ளீட் மாதிரியே வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் இங்கே வருது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே ஒரு ஃப்ளீட் எடுத்தப்பட அதுவே சம்டைம்ஸ் வராது. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் குட்டியாக வேணும் அப்படின்னா இங்கே சின்னது பண்ணிப்பேன் இப்படி எடுக்கும்போது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட் அழகாக வந்திருக்கும். இப்போ இந்த ஃப்ளீட்டை இந்த இடத்துல மட்டும் பின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு மோஸ்ட்லி நான் பின் பண்ண மாட்டேன், பட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால அப்படி பின் பண்ணுறேன். ஸோ இங்கே பின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி பின் பண்ணி வச்சுருங்க. இப்போ அகைன் இப்படி போட்டுட்டு அதே ஸ்டைல் தான், இந்த கையை உள்ளே வச்சுட்டு நீங்கள் தான் இந்த ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேயா, இப்போது இந்த ஃப்ளீட்டு இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் வரும். ஸோ அதை வச்சே நீங்கள் அழகாக ஃப்ளீட் எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி இது ஆக்சுவலாக சம்டைம்ஸ் இப்படி குட்டியாக தான் வரும். ஏன்னா நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வராது. பட் குட்டியாக வந்தாலும் ஓகே தான், ரொம்ப பர்ஃபெக்டாக கட்டணும்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி உங்களுக்கு எந்த லென்த்துக்கோ அந்த லென்த் வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டு இதை வச்சுட்டா முடிஞ்சிடுச்சு. ஓகே ஓகே, இங்கேயும் இப்போ எனக்கு வந்து இவ்வளோ தூரம் போதும். ஓகே, எனக்கு ரொம்ப கீழே இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் இவ்வளோ தூரம் மட்டும் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேயா, ஸோ இந்த இடத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஃப்ளீட் அழகாக வந்துடுச்சா, இப்போ இந்த ஃப்ளீட் கிட்ட ஒரு பின் பண்ணிக்கிறேன். பின்கையும் நம்ம ஃப்ளீட் எடுத்துட்டோம், ஃப்ளீட் எடுத்து பின் பண்ணிக்கலாம் உள்ளே வச்சு. ஓகே, இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இது இப்படியே வச்சுடுவோம். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி சொறி வச்சுருந்தோம்ல, இது இருந்துச்சுல, இப்போது இதை வந்து அப்படியே எடுத்துட்டு இப்போ இப்படி வந்தீங்கன்னா இந்த ஃப்ளீட் இப்படி வரும். ஓகே, இது இப்படி வரும். ஓகே, இதை ஒரு ரவுண்டு சுற்றணும், ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் இப்படி சுற்றிட்டு நம்ம இங்கே பின் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இது வந்து கழட்ட போகிறதில்ல, இது இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம இதை பின் பண்ணிட்டோம்னா இங்கே வேலை முடிஞ்சிடும்.
ஓகே, இப்போ நம்ம இங்கே பின் பண்ணிட்டோம். பின் பண்ணிட்டு இங்கே இருந்து நம்மளுடைய இது எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துட்டு இது அப்படியே அழகாக இங்கே எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து இப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டே நீட்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல அழகாக வரும். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்துகிட்டு வாங்க. எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் லைட்டாக லூஸாக வரும். ஏன்னா ஹிப் ஷேப் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹிப் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த இடம் எனக்கு ஒரு மாதிரி வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே லூஸ் விட்டுடுவேன். லூஸ் விட்டுட்டு இப்போ இதை எடுத்துட்டு வந்து இந்த பின் இருக்குல்ல, இதை வச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா பின் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போது இதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. நிறைய பேர் இங்கே தான் அழகாக கட்டுறீங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே அழகாக இழுத்து பின் பண்ணிடணும். நீங்கள் உங்கள் பாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிள், உங்களால் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பார்த்து பின் பண்ணிடணும். ஓகேவா? பின் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் இழுத்து இந்த எண்டில் பின் பண்ணோம். லைக் இங்கே வந்து கொஞ்சம் ஷேப் வரணும். சரியா? ஸோ இந்த அளவுக்கு பின் பண்ணிடணும். ஓகே, ஓகேயா? ஓகே, இப்போ இங்கே பின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் உங்களுக்கு வந்து இப்படி அழகாக வரும். எனக்கு வயிறு தெரியுது அப்படின்னா லைட்டாக இப்படி இழுத்துட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும், சைடு அடிக்காமல் இருக்கிறதுக்கு. நாங்கள் கட்டி கழட்டுனதுக்கப்புறம் காட்டுற பாருங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டுறேன். ஓகேவா? இப்போதான் இங்கே வந்து ஃப்ளீட் எடுக்கணும். இங்கே வந்து நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு பெருசாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்துட்டு ஃபுல்லாக ஓகே. இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து இங்கே இப்படி வராது, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இது இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இவ்வளோ துணி இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு இப்படி எடுத்துட்டு அந்த ஃப்ளீட்டோட எண்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே நிறைய துணி வராது, நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகவும் தெரியாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்த உடனே உங்களுக்கு இவ்வளோ ஃப்ளீட்ஸ் வரும். இதில் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை விட்டுடணும். ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் அழகாக வைக்கிறது, ஃப்ளீட்டாக வரணும்னா இதை கொஞ்சம் விட்டுட்டு இந்த ஃப்ளீட்லேருந்து நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளீட்டை அழகாக எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா ஃப்ளீட்டையும் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ஃப்ளீட் இருக்குல்ல, இந்த ஃப்ளீட்டை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து சும்மா லைட்டாக இப்படி சொருவிட்டால் போதும், அது அப்படியே நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அழகாக பின் குத்திடணும். இதை நீங்கள் சொருகும் போதும் அப்படியே சும்மா கச்சா முச்சான்னு சொருகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி எடுத்த உடனே ஒரு பின் தனியாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்படியே நார்மலாக எடுத்து குத்திடுவேன். பட் நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நிற்கும். இது வந்து அப்படியே நிற்கும். ஓகேங்களா? இது நிற்கும் போது அப்படியே பொறுமையாக இந்த இடம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. அது எப்படின்னா நீங்கள் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகேயா? இப்போ இங்கே வந்து கொஞ்சமாக இவ்வளோ துணி இருக்கா, இப்போ தான் என்ன பண்ணணும்னா பின்னாடி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும், பின் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இது இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி பின் பண்ணிக்கணும்.
நமக்கு இப்படி இங்கே போடும்போது இப்படி தெரியாது உங்களுக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இங்கே ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த பின்னை கழட்டிட்டு அந்த பின்னை கழட்டிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பின்னு தான் இந்த இடத்துக்கு பேஸே. இப்போது இந்த பின்னை வச்சு தான் இந்த இடம் இருக்கா, இதை வந்து உள்ள பாவாடையோடு சேர்த்து குத்தணும். கரெக்டாக நீங்கள் இந்த சைடில் குத்தணும், எல்லாத்தையும் சேர்த்து உள் பாவாடையோடு சேர்த்து குத்தினா தான் உங்களுக்கு இது நகராது. ஓகே ஓகே, இந்த மாதிரி குத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது அழகாக நிற்கும். சைட்லேருந்து பார்க்கவும் இப்படி அழகாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லூஸாக வரும், ஏன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி என் ஹிப் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, வேணுன்றதும் பண்ணலாம். நான் வந்து நார்மலாக இங்கே கொஞ்சமாக எடுத்துட்டு ஓகே, இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க. நான் வந்து இது பெருசாக பின்லாம் பண்ண மாட்டேன், அப்படி நார்மலாக விட்டுருவேன். உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பின் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவுமே நீங்கள் கட்டும்போது வயிறுக்கு கீழே, இப்போ இன்னைக்கு இதுதான் வயிறு, ஸோ நான் வயிறுக்கு கீழே கட்டும்போது இங்கே வந்து அழகாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஷேப்பே உங்களுக்கு ஆக்சுவலாக அழகாக இருக்கும். நீங்கள் இப்படி கட்டும்போது இந்த ஷேப்பும் வரும். ஸோ நீங்கள் இங்கே எப்பவுமே வயிறு கீழே கட்டினாதான். நீங்கள் வந்து எனக்கு வயிறு தெரியும் அதனாலலாம் அப்படிலாம் வேண்டாம். வயிறுலாம் தெரியாது, சைடும் அடிக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்த லூஸாக விடுறோம். இப்போ பாருங்களேன், இப்போ நானே நிற்கிறேன், உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்படி வச்சுட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது, இந்த ஷேப் மட்டும் அவ்வளோ அழகாக தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடம் நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்க, ரொம்ப டைப்பனாக விட்டுட்டிங்கன்னா இப்படி இப்படி இருக்கும். உங்களுக்கு வேணுன்றப்ப இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டே இந்த இடம் உங்களுக்கு இன்னும் அழகாக தெரியும். ஓகேயா? ஓகே, இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரியே நான் அழகாக கட்டியிருக்கேன். உங்களுக்கு வயிறு தெரியக்கூடிய, ஆக்சுவலாக எனக்கு இங்கே லூஸாக இருக்கிறதுனா அதை லைட்டாக நீங்கள் வந்து பின் குத்திக்கோங்க. ஸோ இந்த இடம் மட்டும் லைட்டாக லூஸாக இருக்கும், பிகாஸ் எனக்கு வெயிட் பெருசுனால. சப்பியாக இருக்கவங்களும் இந்த மாதிரி கட்டுங்க. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து சாரியை மேலே இவ்வளோ தூரம், இப்போ நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன், இப்படி மேலே தூக்கி கட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு வந்து கம்ஃபர்டாக இருக்காது, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ வந்து நான் எப்பயுமே வந்து இடுப்பு கீழே தான் கட்டுவேன். நான் சாரீ கட்டுறதுல பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் இடுப்பு கீழே கட்டுவேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வயிறு, எனக்கு வந்து தொப்பை இருக்குது தான், அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டும்போது. இங்கே பாருங்கள், இப்போ நான் கட்டியிருக்கேன். அட் த சேம் டைம் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்கனாலும் இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு க்ராப் டாப் மாதிரி இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி அழகாக தெரியும். அப்போ தான் நம்ம இங்கே வச்சு அந்த ஃப்ளீட்டுமே அழகாக தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே வச்சுருக்க ஃப்ளீட்டு எவ்வளோ அழகாக தெரியுது. இன்கேஸ் உங்கள் சைடு தெரியக்கூடாதுன்னா இப்படி வச்சுக்கலாம், இப்படி பிடிச்சிக்கலாம் கேஷுவலாக. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. மறக்காமல் இந்த சாரீ நான் எங்கே கண்டிப்பாக கேட்பீங்க, இந்த சாரீ எங்கே வாங்குனீங்கன்னு. இது வந்து ஆதித்யா ஃபேஷன் அப்படின்ற ஒரு பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். அவங்ககிட்ட ரெகுலராகவே பர்ச்சேஸ் பண்ணுறேன். இது வேணும் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. இந்த ப்ளவுஸோட லிங்க்கும் வேணும்னா கேளுங்க, நான் வந்து ஸ்டோரியிலையும் போடுறேன். என்னோடய மீஷோ லிங்க் எல்லாமே வந்து நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். என்னோடய ஹைலைட்ஸில் லிங்க்குன்னே இருக்கும், அதில் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதனா ப்ராடக்ட்ஸ் அது இருக்கும், இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அந்த லிங்க்கோட ஹைலைட்ஸ்லேயே இருக்கும். அந்த ஹைலைட்ஸ்லேயே லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அந்த லிங்க் கிளிக் பண்ணால் விஷ் லிங்க்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து மீஷோவிலே போய் வாங்கிக்கலாம்.